மதிப்பிற்குரிய ஏனைய அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா இத்துணை சிறப்பு மிக்கதாக ஏற்படுவதற்கு எது காரணமாயிற்று என்பதிலிருந்து நான் தொடங்குகிறேன். சன்பீம் பள்ளிகளின் வெள்ளி விழா கொண்டாடப்பட்ட போது வழக்கம் போலவே எமது ஆசான் வழிகாட்டி பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பே அவர்களை அழைத்து வந்தோம். இன்று பவள விழா கொண்டாடும் போது அவரை நான் அழைத்தேன். ஆனால் இத்துணை தூரம் பயணிக்கின்ற சூழலில் அவர் இல்லை என்ற ஒற்றை காரணத்தினால் ஏறத்தாழ ஓரிரு மாதங்கள் தள்ளிக்கொண்டே போனது. எங்களால் அதற்கு பொருத்தமான ஒரு நபரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. எனவே நான் மீண்டும் அவரை தொடர்பு கொண்டேன். அவர் சொன்னார், எனக்கு ஒருவரை தோன்றுகிறது, அவர்தான் இதற்கு பொருத்தமானவராக இருப்பார். என்றாலும் பள்ளிகள் அளவில் அவர் நிகழ்ச்சிகளுக்கு செல்வதில்லை என்று நான் கேள்விப்படுகிறேன். என் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவர் என்றாலும் அவரிடம் இதை எப்படி கேட்பது என்று நான் தயங்கி நாட்கள் சென்று கொண்டே இருக்கின்றன ஹரி என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா, நீங்கள் சொன்னால் மலையும் நகரும், எவர் மனமும் நெகிழும். எனவே எனக்காக தயவு செய்து நீங்கள் மாண்புமிகு நீதியரசர் அவர்களிடம் இந்த வேண்டுகோளை வையுங்கள் என்று சொன்னேன். அதன் பின்னர் அவர் ஏராளம் செய்திகள் சொன்னார். நம்முடைய பள்ளியின் துணைத் தலைவர் அவர்கள் இப்பொழுது அடுக்கடுக்காக எடுத்து சொன்னது போல ஏராளமான சாராம்சங்கள் மிக்க ஒரு மனிதர் குறித்த மகத்தான விஷயங்கள். ஒரு நாள் 1 மணி நேரம் நான் அவருடன் மாண்புமிகு நீதியரசர்கள் அவரை பற்றி பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அடுக்கிக் கொண்டே சென்றார். அதிலும் குறிப்பாக கடைசியில் முத்தாய்ப்பாக அவர் முடிக்கும் போது அவரை போன்ற ஒரு சிறந்த பாடகரை நான் இதுவரை பார்த்ததில்லை என்று சொன்னார். A man of infinite variety. So எப்படியோ சன்பீம் பள்ளிகள் கொடுத்து வைத்தவை. சன்பீம் மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நிர்வாகிகள், ஆசிரியர் பெருமக்கள், சன்பீமின் அனுதாபிகள் அனைவருமே எல்லா வகையிலும் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை நாம் உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டாக வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இந்த பள்ளியின் நிறுவனர் என்ற முறையில் எனக்கே வேடிக்கையா இருக்கு. ஏன்னா நானும் என்னுடைய நண்பர் திரு கண்ணன் என்பவரும் விளையாட்டாக தொடங்கிய பள்ளி இது. அதான் உண்மை. அதிலும் நாங்கள் இதில் சிக்கிக் கொண்டோம் என்று சொன்னால்தான் அது உண்மை. We started a tuition center. காலையில் ஒரு ஜோல்னா போய் மாட்டிக்கும், தாடி வச்சுருப்போம் 2 பேரும். மார்னிங் 5 to 8:30 டியூஷன், அப்புறம் ஃப்ரீ. அப்புறம் 8:30 to ஈவினிங் 4 எங்கேயோ போயிடும். ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இயற்கையை ரசித்து கவிதைகள் எழுதி கொண்டு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு சம்பந்தமே இல்லாமல் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ், இன்டர்நேஷனல் எக்கனாமிக் பாலிசிஸ், ரஷ்யன் சிச்சுவேஷன்ஸ், வியட்நாமியஸ் வார்ஸ். அது அவர் ஒரு ஐஐடியன், என்னுடைய நண்பர் திரு கண்ணன் அவர்கள். அப்போ தாளாளர் அவர்கள் ஒரு நிரந்தர அரசு பணியில் சேலத்தில் இருந்தாங்க, என்னுடைய துணைவியார். ஒருத்தர் ஒரு குண்டை போட்டார், நீங்க ரொம்ப நாளா நடத்துறீங்களே, ஒரு ஸ்கூல் தொடங்கலாமேன்னு சொன்னார்.
அப்படிதான் வகையா வந்து மாட்டிக்கிட்டோம். எப்படி பல்வேறு பன்முகத்தன்மைகள் கொண்ட ஒரு மாபெரும் கலைஞன் நீதியரசராக வந்து மாட்டிக்கொண்டாரோ, அதே போல சிறிய அளவில் நாங்கள் எப்படியோ சுற்றி தெரிந்தவர்கள் ஒரு பள்ளியை தொடங்குகின்ற கட்டாயத்துக்குள் மாட்டிக்கொண்டோம். கண்ணன் தப்பித்து விட்டார், ஹரிகோபாலன் மாட்டிக்கொண்டார். கூடவே சேர்ந்து என்னுடைய துணைவியாரும் சிக்கிக் கொண்டார். ஏன்னா ஸ்கூல் நடத்துறது ரொம்ப கஷ்டம். நீங்க இந்த ஷோவில் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 பேர், 5 டிஜிபி, ஏராளம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், இது நிறைய விடுபட்டு போச்சு. 187 ஸ்லைட்ஸ் இருந்ததை 61 ஸ்லைட்ஸை எடிட் பண்ணிட்டோம். அப்பதான் 15-20 நிமிஷத்துல முடிக்க முடியும். இல்லைன்னா இன்னைக்கு லாட்சிக்கே கோவம் வந்துருக்கு, 1 மணி நேரமா உட்காந்து ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏராளம் ஏராளம் சிரமங்கள், சோதனைகள், எதிர்ப்புகள், நிர்பந்தங்கள், தடைகள், கண்டனங்கள், கண்டிப்புகள், கட்டாயங்கள் சாதாரணமல்ல. அந்த சூழலிலும் the full many a gem of purest rays rain the dark and fathom caves of ocean bare என்று கிரேஸ் சொல்லுவார். எங்கேயோ தூரத்தில் ஆழத்தில் மூழ்கி கிடக்கின்ற முத்து இந்த உலகத்திற்கு தெரியாமல் போவது போல அகில இந்திய அளவில் 17 கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வட ஆற்காடு அம்பேத்கர் மாவட்டத்தை நாம் தேர்ந்தெடுத்து இங்கு எங்கேயோ மூலையில் முடங்கி கிடக்கின்ற ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட சமூகத்திலிருந்து எழுச்சி பெற துடிக்கின்ற இளம் செல்வங்களை நாம் தத்தெடுத்தது போல எடுத்து வளர்த்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு இந்த பள்ளி தொடங்கப்பட்டது. அதுதான் உண்மை. நல்ல செல்வந்தர்கள் குடும்பத்தில் பிறந்தவர்கள் நாங்கள் வறுமையை கண்டதே இல்லை. பிறக்கும் போதே மகிழ்வூர்தியில் பிறந்தவர்கள் என்று பெருமை பேசிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு லாஃப்டி ஐடியா, ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட பள்ளி சன்பின் இயற்கையோடு இசைவு, இனங்கள் இல்லா இணைவு, இணையில்லாத ஒருமை, இது எங்கள் கனவு என்று ஏராளம் கனவுகளோடு நாங்கள் தொடங்கினோம். பள்ளியில் இருக்கிற சிக்கல்களை பார்த்தவர்கள் ஓடி போய்விட்டார்கள். சிக்கல்களையே சுகமாக ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை எனக்கு இறைவன் வழங்கியதால் 35 ஆண்டுகளை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். இதுல எங்கள் வழியில் இந்த படங்களில் காட்டியது போல ஏராளம் நண்பர்களின் பெரிய உதவி. அவர்களுக்காகவே இந்த பவள விழாவில் ஒரு நாளை தனியாக ஒதுக்கி ஏறத்தாழ ஒரு 200 பேருக்கு விருதுகள் வழங்க வேண்டும். அதில் திரு குமரன் சீனிவாசன், திரு அலெக்சாண்டர் விங் கமாண்டர், திரு பிரபாகரன் போன்றவர்கள் இன்று விழாவுக்கு வந்திருக்கிறார்கள். வராதவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு படியும் இந்த பள்ளி தாண்டும் போது எங்களை தட்டி கொடுத்து எங்களுக்கு ஆதரவாக நின்று தோளோடு தோள் கொடுத்து, சாதி ஒன்றில்லை, மதம் ஒன்றில்லை, உறவில்லை, வேறில்லை, எதுவும் இல்லை, எங்கள் ஊர் எதுவும் என்று எவருக்கும் தெரியவும் இல்லை, என் தந்தை வேறு யாருக்கும் தெரியாது, பல கோடி ரூபாய்களை இந்த ஊர் அள்ளி வழங்கி இருக்கிறது. எங்களுக்கு 100கணக்கான கோடி ரூபாய்களை எங்களுக்கு அள்ளி வழங்கி மாபெரும் வளாகங்களை கட்டி அமைக்கின்ற பணியை நான் அப்படித்தான் சொல்வேன். ஒரு திருப்பணி, இது கிட்டத்தட்ட ஒரு கோயிலை அமைக்கின்ற திருப்பணி போன்றதை எங்களுக்கு வழங்கி என்பதை விட பணித்து இதற்குள் எங்களை அடக்கிவிட்டது இயற்கை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 70 நெருங்குகிறோம். நேற்று போல இருக்கு, எல்லா ஜாலியும் போச்சு. ஏன் இந்த பள்ளி 35 ஆண்டுகளுக்கு மேலாகவும் எழுச்சியோடு நிற்கிறது என்று சொன்னால், நான் ஒரு சிறிய ஆய்வு பள்ளிகளை பற்றி பார்த்தபோது 2வது வருகின்ற தலைமுறை ஞானம் உள்ளதாக, ஆற்றல் உள்ளதாக, ஆளுமை உள்ளதாக, இதை எடுத்து நடத்துகின்ற ஆர்வம் உள்ளதாக இருப்பது மிக குறைவு. எங்களுடைய அதிர்ஷ்டம், எங்களுடைய வைஸ் சேர்மன், எங்களுடைய பிள்ளைகள், அவர்களோடு சேர்ந்த நட்பு வட்டம் இந்த சகாப்தத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்கின்ற மனப்பக்குவத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் என்ற தைரியமும் என்ற ஊக்கமும் தான் எங்களை எடுத்துச் சொல்லுகிறது என்பதை பெருமையோடு இந்த சபையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் சன்பின் பள்ளிகள் ஏதோ ஒரு விதத்தில் சாதனை படைத்து விடுகின்றன என்பது கொஞ்சம் லக்கம் வேணும். எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும்
ஒரு உண்மையை நான் இந்த மேடையில் உடைத்து சொன்னால் பலரும் நகைத்து போவீர்கள். 88 அக்டோபர் 12 செவ்வாய்க்கிழமை யமகண்டத்தில் சன்பீம் என்ற போர்டு, பள்ளி அல்ல டியூஷன் சென்டர், சன்பீம் என்ற அந்த பலகை, விளம்பர பலகையை நான் நட்டி என் நண்பர்களிடமெல்லாம் சொன்னேன், நான் இப்படி தொடங்குறேன், நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி உங்க வாஸ்து, ஜோஷியம், ஜாதகம், உங்களுடைய நம்பிக்கைகள் படி இது கெட்டு போவதென்றால் கெட்டே போகட்டும். உழைப்பை மட்டும் மூலதனமாக வைத்து நம்மால் இதை வெற்றி கொடி நாட்டி காட்ட முடியும் என்றால் காட்டுவோம். இல்லை என்றால் நமக்கு இருக்கவே இருக்கிறது ஆசிரியர் தொழில். தொழிலால் நாம் ஆசிரியர், ஆங்கிலம் கற்பிக்கின்ற ஆசிரியர், எங்க போனாலும் போயிக்கலாம். நான் ஆரம்பத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கும்போது 300 பேர் எனக்கு மாணவர்கள். நல்ல காசு வந்தது, பிரச்சனை இல்லாம வந்தது. ஏன்னா யாருடைய தலையீடும் இல்லை, ஃப்ரீ. ஆக இந்த பள்ளி என்பது பல வழிகளில் எனக்கு புகழை தேடி தந்திருக்கிறது. ஒன்றுமில்லாத நான் எங்கு சென்று எந்த கதவை தட்டினாலும் அந்த கதவு ஆர்வத்தோடு திறந்து என்னை வா வா என்று அழைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை எனக்கு வழங்கி இருக்கின்றது இந்த பள்ளி. எனவே இந்த பள்ளிக்காக உயிர் இருக்கின்ற வரை முழு மூச்சோடு உழைக்க வேண்டும் என்று நாங்கள் சபதம் எடுத்திருக்கின்றோம். அதனால் தான் நாங்கள் சோர்ந்து போவதே இல்லை. என்னுடைய நண்பர்கள் பலரும் என்னை பார்த்து கேட்கிறார்கள், உரம் மட்டும் என்ன இப்படி அப்படின்னு. நான் அவங்கள விட்டாங்க, எல்லாம் அப்படியே ஈச்சரில் படுத்து கிடக்கு. ஆழம் பெண்ட் ஆயிடுச்சு. என்னுடைய வகுப்பு நண்பர்கள் பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு, என்ன இவ்வளவு வயசும் கூட நம்ம படிச்சோம் அப்படின்னு. அவ்வளவு they look so old. கல்வி, பள்ளி, குழந்தைகள், ஆசிரியர் பெருமக்கள், இந்த பணி எங்களிடம் ஒரு எக்கச்சக்கமான உத்வேகத்தை எப்பொழுதும் நிரம்ப வைத்திருக்கின்றது என்ற காரணத்தால் இந்த பணி துளி அளவும் சுணக்கம் இல்லாமல், தயக்கம் இல்லாமல் மிகச் சிறப்பான முறையில் தொடரும் என்ற வாக்குறுதியை கொடுத்து, இங்கு இவரை யாம் பெறவே என்ன தவம் செய்துவிட்டோம் என்று கூறி மாண்புமிகு நீதியரசர் அவர்களை வணங்கி வரவேற்று அமைகின்றேன். நன்றி.